ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலி. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம். விவேகமில்லாத மதிகட்ட ஜனமே, கர்த்தருக்கு கொடுக்கத்தக்க கைமாறு இதுவோ? உன்னை படைத்த தந்தை அவரல்லவா? உன்னை உண்டாக்கின நிலைப்படுத்தினவர் அவரே என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே வழியாக சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, ஒரு அருமையான 2 தோழிகள் அங்கே நண்பர்களாக அவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் இருந்து வரும்பொழுது அந்த 2 தோழிகளில் ஒருவர் பெயர் ரோசி என்றும் இன்னொருவர் பெயர் செலினாள் ரோசியை பார்த்து கேட்கிறார், ரோசி, உன் வாழ்க்கையில் நீ மிக மிக முக்கியமான நபராக யாரை கருதுகிறாய் என்று சொல்லி. அப்பொழுது அவளுடைய கணவனை நான் கருதுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது ரோசி செலினாவை பார்த்து, செலினா, உன் வாழ்க்கையில் நீ யாரை முதலாவது கருதுகிறாய் முக்கியமான நாளாக? எனக்கு இந்த உலகை படைத்த என் தேவனாகிய கடவுளை தான் நான் முதல் நபராக கருதுகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் மனிதனாக ஜனாதிபதி அவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் முதன்மையான மனிதர், அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய, கைமாறு செலுத்தக்கூடிய மக்களாக நாம் நினைக்கக்கூடிய முதல் நபர் கர்த்தராகிய ஆண்டவர். அவர் சொல்கிறார், இந்த விவேகமில்லாத மதிகட்ட ஜனமே. இஸ்ரவேல் மக்களை மோசே கீழே விட்டு 10 கட்டளைக்காக செல்லும் பொழுது அவர் வரவில்லை, மரித்து விட்டார் என்று எண்ணி அவர்கள் தங்கள் விக்கிரகங்கள், நகைகளினால், ஆபரணங்களினால் விக்கிரகத்தை செய்து வணங்க ஆரம்பித்தார்கள். அதுதான் மதிகட்ட ஜனம். கடவுள் வருவார் என்று சொல்லியும் சத்தியம் நம்ம கையிலே கொடுத்திருந்தும், எழுதி கொடுத்திருந்தும் அதை படிக்காதவர்களாக, அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிற மதிகட்ட ஜனமாய் நடந்து கொள்கிறோம். 2வதாக பார்க்கும்போது, உன்னை படைத்த தந்தை அவரல்லவா? இன்றைக்கி நாம் உருவாகியிருக்கிறது, நாம் உண்டாகியிருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, நாம் வசதியாக இருப்பது கடவுள் கொடுத்த அருள்கொடை. அந்த அருள்கொடைக்கு நீங்களும் நானும் கொஞ்சமேனும் தகுதி இல்லாதவர்கள் என்பதை இந்த 2 வசனங்கள் மிக அழகாக சொல்கிறது. கர்த்தருக்கு செய்யத்தக்க கைமாறு இதுவோ? இதுதான் நீ நியாயமில்லாத அசுத்தமான ஜனம், மாசு உள்ள ஜனம், கேடு உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே உன்னை படைத்தவர் அவர். இன்றைக்கு அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் என்னை படைத்தவர், என்னை பெற்றெடுத்தவர், என்னை பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை குழந்தையாக கொடுப்பது கடவுளுடைய திட்டம். அவர்தான் என்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். உண்டாக்கி என்னை ஒரு மனிதனாக, கடவுளுடைய திருப்பணியாளனாக உண்டாக்கினவர் அவர்தான். ஆகவே அநேக நேரங்களில் இந்த நன்றியை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பேன் என்னுடைய அனுபவத்தில். ஆகவே உன்னை உண்டாக்கினவர் அவரே என்கிறார். பூர்வ நாட்களை நினை. நீ அடிமையாக எகிப்தில் பாவப்பட்ட நிலையில் இருந்தபோது, அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தபோது கடவுள் உன்னை நினைத்தார், உன்னுடைய கூக்குரலை கேட்டார், உன்னுடைய புலம்பலை கேட்டார். இன்றைக்கும் கூட நம்முடைய தின வாழ்க்கையில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறோம். வியாதி நிமித்தமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லையே, நல்ல ஒரு வரன் கிடைக்கவில்லை என்று புலம்புகிறோம். நம்முடைய புலம்பலை நினைக்கின்ற ஆண்டவர், இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய உடலிலிருந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் தொட முடியாது. அன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் யோசேப்பினிடத்தில் மன்னிக்கணும், யோபுவை பார்த்து சொல்லும் பொழுது, யோபுவை அவன் உயிரை மட்டும் தொடாதே என்று சொல்லி, நம்முடைய ஆன்மாவை அழிக்க வல்ல சக்திகளை கடவுள்
அடக்கி அமிழ்த்து அழித்து போடுகிறார். ஆகவே தான் பூர்வ நாட்களை நினை. இன்றைக்கு நான் கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டு நடந்தேன் என்று சொன்னால், எனக்கு உதவி செய்தவர்களை மறந்துவிட்டு நான் நடந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், என்னை உருவாக்கினவர்கள், என்னை அழைத்து, என்னை ஆலோசனை எனக்கு கொடுத்தவர்கள், எனக்கு உதவி செய்த எல்லாவரையும், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பூர்வ நாட்களை நினை. உனக்காக நான் ஏற்படுத்தினவர்கள், உன்னை உருவாக்க, உண்டாக்க, உன்னை வழிநடத்த அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கெல்லாம் நீ நினைத்துப்பார். இன்னைக்கு நினைத்து பார்க்காத உலகம். ஏனென்றால் நினைக்க நேரம் இல்லை. அவசர அவசரமாக போகிறோம், அவசர அவசரமாக வேலை செய்கிறோம், அவசர அவசரமாக சாப்பிடுகிறோம், அவசரமாக பயணப்படுகிறோம், ஒருவர் மீது கரிசனை இல்லாமல் பேசுகிறோம். எப்பொழுதுமே ஒரு பிளாஸ்டிக் செருப்புகளையும் பிளாஸ்டிக் வரவேற்புகளையும் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை உண்டாக்கினவர் நான், உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவன் நான், உன்னை என்னாலும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சித்தத்தின் அடிப்படையில் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள். 1999 மற்றும் 2001 இடைப்பட்ட காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறது என்று காட்டும் டெரா சைனரம் மற்றும் சென்டாரி மான்டெஸ்ட் எனப்படும் திரவ நீரிலிருந்து உருவான நூற்றுக்கணக்கான பள்ளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பள்ளங்கள் செங்குத்தான சரிவுகளிலும் மற்றும் பெரும்பாலும் அட்சரேகைகளிலும் நிகழ்கிறது. செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும், உன்னை படைத்தவர் நான், உன்னை உருவாக்கினவர் நான். ஆகவே உனக்காக நான் எதிர்காலத்தை ஏற்படுத்த மாட்டேனா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களுக்கு எதிர்கால வாழ்வை காட்டுகின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய படைப்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் பண்பையும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.